பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆனக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சீரகம், சோம்பு, 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மெயின் குக்கிங்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறம் அதில் ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர். இப்போது இந்த மசாலா கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா சிக்கனோட கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மூடியை திறந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.